ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கள்வர் புகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். கொடுக்கப்படுகிற நற்செய்தி சோதனையின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டார் என்ற நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. சோதனைகளை வென்றெடுக்கின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்படும், உறுதிப்படுத்தப்படும். நம்முடைய வாழ்வு கூட சிறப்பாக கட்டி எழுப்பப்படும். இன்றைக்கு சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் அதை வென்றெடுக்கக்கூடிய மனத்துணிவை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 முடிய. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. இரண்டாம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாய் இருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3வது அதிகாரம் 18 22 முடிவுள்ள இறை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்து அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர்த்தெழச் செய்தார். அந்நிலையில்
அவர் காவலில் இருந்த அவர்களிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாளில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்குக்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்டபின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டு இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை துவங்கி இருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்றால் ஆடம்பரங்களை தவிர்த்து எளிமையாக இருப்பது, பகட்டான வாழ்க்கையை விடுத்து பாங்கான வாழ்க்கை வாழ்வது, உணவுகளிலே பலவற்றை தவிர்ப்பதும், ஜெபங்களை மிகுதிப்படுத்துவதும், இதெல்லாமே சில வழிகாட்டு முறைகள். ஆனால் இவை அனைத்தும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தவக்காலம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த தவக்காலத்தை இப்படிப்பட்ட எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் அணுகிக் கொண்டு தவக்காலத்தோடு தவக்கால தீர்மானங்களை முடித்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தி அதற்கு நேர் எதிர்மாறாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில 3 பகுதிகளை
இயேசுவனுடைய வாழ்க்கையிலே நாம் உற்று நோக்கலாம். தொடக்கத்தில் அவரு பாலை நிலத்திற்கு வருகின்றார். அங்கு 40 நாள் இருக்கின்றார். பாலை நிலம் அப்படிங்கிறது ஒரு தனிமையான ஒரு இடம், மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் அல்ல. அங்கிருக்கின்ற விலங்குகளுடைய தன்மையும் கொடூரமாக இருக்கும். அங்கிருக்கின்ற தட்பவெப்பமும் உண்மையாகவே சுட்டெரிக்கக்கூடிய ஒரு தட்பவெப்பமாக இருக்கும். இயற்கை சூழல் கூட கொஞ்சம் கொடூரமாகவும் கடுமையாகவும் இருக்கும். இந்த இடத்துல தான் இயேசு போறார். அப்ப இந்த 40 நாள் அந்த பாலை நிலத்திலே தனிமையிலே இருப்பதை அந்த நிகழ்வு வெளிப்படுத்துகின்றது. இயேசு டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலைவன அனுபவத்திற்குள் கடந்து செல்கின்றார். அப்படின்னா பாலைவனத்தை சுற்றி பார்க்கறதுக்காக போகல, தன்னை இந்த உலகத்தினுடைய போக்கிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார். அந்த 40 நாட்கள் அகம் நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் கட்டம். ஒரு மனிதன் எதை செய்ய போகின்றேன் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாக அகம் நோக்கி பயணிக்க வேண்டும், தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இயேசு எடுத்த முதல் படிநிலை. அந்த 40 நாட்கள் தன்னை பற்றி அதிகமாக, ஒருவேளை 30 ஆண்டுகளாக அவர் தன்னுடைய பெற்றோரோடு இருந்த பொழுது தன்னை பற்றி கற்றுக்கொண்டார். அவர்கள் கற்றுக் கொடுத்ததையும் கற்றுக்கொண்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 40 நாட்கள் இறைவனோடு, இறை தந்தையோடு தனிமையிலே அகம் நோக்கிய ஒரு பயணத்திலே தன்னை பற்றி அவர் தெரிந்து கொள்ளுகின்றார், புரிந்து கொள்ளுகின்றார், தன்னை பற்றி தானே அனுபவிக்கின்றார். அதான் இயேசுவினுடைய முதல் படிநிலை. அப்போ ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த அகம் நோக்கிய பயணம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பல நேரங்களிலே அதற்கு நேரம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா உலகத்தினுடைய போக்கு அந்த அளவுக்கு நம்மை வேகப்படுத்தி இருக்கின்றது. அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அல்லது அவர்கள் இவர்கள் என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டிக்கொண்டு, என்ன சொல்ல போனோம் அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகளுக்குள் நம்மையே மூழ்கடித்துக் கொண்டு, அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது பொழுதுபோக்குகின்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அதிலே கவனம் செலுத்திவிட்டு நம்மை விடுத்து வெளியே இருக்கின்றவற்றை பற்றி அதிகமாக நாம் கவலைப்பட்டு அதற்கு பின் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு எடுத்த முதல் படிநிலையே அகம் நோக்கிய ஒரு பயணம். உள்ளத்தை அறிந்து கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது, தன்னை அனுபவிப்பது. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அகம் நோக்கிய பயணம் தான் தான் எதை செய்ய போகின்றேன் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியது. அந்த 40 நாட்கள் அந்த தனிமை அனுபவம் இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்டது, இறை தந்தையோடு. இவை அனைத்தும் இயேசுவை உறுதிப்படுத்தியது. இரண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னா, அவர் சோதிக்கப்படுகிறார். அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இன்னும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் அந்த சோதனைகளை விலாவாரியாக சொல்லும். 3 சோதனைகள், 3 தான் அப்படின்னா எண்ணிக்கையில் 3, ஆனால் பலமுறை இயேசு சோதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். சோதிக்கப்பட்டார். இது இரண்டாவது நிகழ்வு. எங்கே ஒரு மனிதன் சோதிக்கப்படுகின்றானோ அங்கு அவன் பலம் பெறுகின்றான் என்ற அர்த்தம். எங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனையோ வேதனையோ தீண்டவில்லையோ அங்கு அவன் பலவீனமானவன் என்ற அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கின்ற பொழுது மாத்திரமே நான் உறுதி பெற்ற மனிதனாக மாறுகின்றேன், விசுவாசமிக்க மனிதனாக நான் உருப்பெறுகின்றேன். ஆபிரகாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சோதிக்கப்பட்டார். ஒரே மகனை பலியிடுவதற்காக சோதிக்கப்படுகின்றார். அந்த சோதனையில் ஆபிரகாம் வெற்றி பெறுகின்றார். அவருடைய விசுவாசம் வெற்றி பெறுகின்றது. அதே சமயத்தில் ஆதி மனிதன்
ஆதாம் ஏவாள் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். அங்கு அவர்கள் சோதனையிலே தோற்றுவிடுகின்றார்கள். ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை அங்கு சிதறடிக்கப்படுகின்றது. எனவே அவர்கள் பலவீனமானவர்களாக தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார்கள். அதே சமயத்தில் ஆபிரகாம் மகனை பலியிட முன் வந்த பொழுதும் தைரியமாக அந்த வாளை உருவுகின்றார். அந்த இடத்திலே ஆபிரகாம் வெற்றி பெறுகின்றார். எனவே அவருடைய வாழ்க்கை, சோதனையிலிருந்து பிறந்த அந்த வாழ்க்கை உறுதி பெற்ற ஒரு வாழ்க்கையாக மலர்கின்றது, மிளர்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வருகின்றவோ அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவும் தெம்பும் தைரியம் இருந்தால் மாத்திரமே இந்த சோதனைகளை வென்றெடுத்து மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியும். பல நேரங்களிலே இரண்டு விதமான உணர்வுகள் நமக்குள் ஏற்படும். ஒன்று, சோதனையே வரக்கூடாது என்று சொல்லி நாம் செபிப்போம். துன்பமே என்னை தாக்கக்கூடாது என்று சொல்லி நாம் செபிப்போம். எந்த விதமான தீமையும் என்னை அணுகக்கூடாது என்று நாம் செபிப்போம். உண்மைதான், யதார்த்தம் அது. இரண்டாவது உணர்வு என்ன அப்படின்னா, அந்த சோதனையோ அல்லது துன்பமோ துயரமோ வேதனையோ நம்மை தாக்குகின்ற பொழுது அடுத்த உணர்வு, எப்படியாவது இதிலிருந்து வெளியில வந்து ஓடி போய் ஒளிச்சுக்கணும். அதை எதிர்கொள்வதற்கு பல நேரங்களிலே நாம் முயல்வதில்லை. ஒன்று வரக்கூடாது, இரண்டாவது வந்தால் ஓடி ஒளிவது. இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசுவும் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். எனவே மிக பெரும் சோதனை. அந்த 3 சோதனைகளையும் பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும். கல்லை அப்பமாக்குவதும், உலகத்தினுடைய பொன்னை அடைய நினைப்பதும், சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புவதும், இப்படி 3 விதமான சோதனைகள். இயேசு அதிலே மதி மயங்கி விடவும் இல்லை, தன்னை இழக்கவும் இல்லை. மாறாக அந்த சோதனைகளை வெற்றி கொள்ளுகின்றார், எதிர்த்து போராடுகின்றார். சோதனையை வென்றெடுப்பது என்பது அதை விட்டு ஓடி விடுவதல்ல, மாறாக அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே இறுதி வரை போராடுவதுதான் சோதனைகளை வென்றெடுப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டு முறை. இயேசு அதிலே தீர்க்கமாக முன்னேறி செல்கின்றார். அதனாலதான் அந்த 3 சோதனைகளும் அவருக்கு முன் தவிடுபடியாகின்றன. அதே சமயத்தில் அந்த 3 சோதனைகள் வழியாக தன்னுடைய பணி வாழ்க்கைக்கான உறுதிப்பாட்டினை, லட்சியத்தினை அவர் தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்றார். அந்த 3 சோதனைகளிலே அவர் கொடுத்த பதில்தான் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை இருக்கின்ற வசனங்கள்ல அவரை தெளிவுபட வைத்தது. எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, குருடருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தருகின்ற ஆண்டு அறிவிக்கவும் என்று சொல்லி தன்னுடைய பணி வாழ்க்கையில அந்த உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு அந்த 3 சோதனைகள் அவர் எடுத்த தீர்மானம் தான் அடித்தளமாக அமைத்திருந்தது. இது 2வது படிநிலை. அப்போ ஒன்று அகம் நோக்கிய பயணம், மற்றொன்று சோதனைகளை எதிர்கொள்வது, 3வது எந்த லட்சியம் இவற்றின் வழியாக நமக்கு கிடைக்கின்றதோ அல்லது நாம் அந்த லட்சியத்தில் தெளிவை ஏற்படுத்துகின்றோமோ அந்த லட்சியத்தை செயலாக்கம் பெறச் செய்வது. செயல்படுத்தணும். எடுத்த லட்சியத்தை, தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். செயல்ல இறங்குறார். அகம் நோக்கிய பயணம், அடுத்தது சோதனைகளை வென்றெடுக்கின்றார், இறுதியிலே களத்திலே செயல்பாட்டில் இறங்குகின்றார். இயேசுனுடைய இந்த சிறப்பான பணிவாழ்வு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். சோதனைகளை வென்றெடுக்கக்கூடிய மிக பெரும் போராளிகளாக நாம் மாற வேண்டும். செயல்களத்தில் இறங்கி எதை தீர்மானமாக எடுத்தோமோ அதை செயல்படுத்த முன் வர வேண்டும்.
அதற்காக இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு சிறப்பாய் ஜெபிப்போம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருவராய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையினும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, தவக்காலத்தை தொடங்கியுள்ள திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருட்சாதனங்களின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தங்களின் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் பிறர் நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு வாழவும் சோதனைகளை சுகமான சுமைகளாக மாற்ற உம் வார்த்தைகளின்படி வாழ்ந்திடும் மனத்திடனை அவர்களுக்கு நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமானதெல்லாம் நல்கிடும் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் அனைவரும் படிப்பிலும் நல்ல ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் இளைஞர்கள் இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இத்தவக்காலம் உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் இளையோர் இயேசுவின் நண்பர்களாக வாழ்ந்து துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை வென்றெடுத்த இயேசுவை மனதில் பதிவு செய்து இத்தவக்காலத்தை பயன்படுத்தவும் அதன் மூலம் புதுவாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோதனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவரே எம் இறைவா, இந்த பெரும் தொற்று நோய் காலத்தில் எல்லா சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து நலமும் வளமும் பெற்று எமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு உதவிடும் நல் மனம் தந்து அனைவரையும் அன்பு பாராட்ட தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக நாங்கள் தொடர்ந்து மன்றாடி கொண்டு வந்த எம்முடைய வட்டாரத்தினுடைய வளர்ச்சியின் அடித்தளமாக விளங்குகின்ற வலது வாய்க்கால் திட்டத்தை
இன்றைய தினம் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, கடந்த 18ஆம் தேதி சிறப்பான ஒரு அறிவிப்பும் செயல் திட்டமும் வெளியிடப்பட்டிருக்கின்ற வேளையில் நீர் பெற்றுக் கொடுத்த வெற்றிக்காக நன்றி கூறுகின்றோம். நம்முடைய பகுதியினுடைய தண்ணீர் வளத்திற்காக இந்த வலது வாய்க்கால் திட்டத்தை சீரும் சிறப்புமாக துவங்க நீர்தாமே சித்தம் கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை நீ முழுமையாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. நம்முடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுத்தருளும். இன்னும் நம்முடைய பகுதி நல்ல ஒரு வளர்ச்சி பெற நல்ல ஆட்சியாளர்களை தொடர்ந்து கொடுத்தருள வேண்டும் என்றும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நம்பிக்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனிவும் திருப்பாடுகளால், தேவனிவும் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவா நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நம்பிக்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும்
மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரும் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயில இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சோதனைகளை வென்றெடுக்க பலத்தையும் துணிவையும் கொடுப்பதற்கு தன்னையே உணவாக நமக்கு கொடுக்கின்ற தெய்வம் இவரே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோது உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாடக் கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே விரைந்து இத்திட்டத்தை நிறைவேற்றி எம்முடைய பகுதியினுடைய தண்ணீர் வளத்தை உறுதி செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் வழங்கிய திருமகனே, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் வழங்கிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை மாய்த்திட கண்டதனால் வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்த